Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. லாஸ்ட் டே மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு புல்லிஷ்னஸை கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள். ரெண்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அந்த டிமாண்ட் ஜோனை வந்துட்டு டச் பண்ணாதது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துட்டு வந்தது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சமே கீழே வரலாம். அரௌண்ட் நம்ம எதிர்பார்க்குற லெவல் 49,200லேருந்து 49 அண்ட் 48,800 அப்படின்றத எஸ்டர்டே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அந்த லெவல் கொஞ்சம் மாறி இருக்கு. 49,050லேருந்து 49,230 250 இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டு பை அப்படிங்கிறது நடக்கணும் அப்படிங்கிறது என்னையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியான பையும் கொடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க டுவர்ட்ஸ் த டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 23,000 போயிட்டு டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இடம் பை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது நமக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. எனிவே நிஃப்டியை டச் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியை டச் பண்ண வேண்டாம். ஸோ ப்ராப்பராக அது பை நடந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தால் போதுமானது. வேர்ல்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் ஒரு கேப் அப் நடந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஆஃப்டர்நூனில் ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது கூட நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கான இடமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டார்கெட் டுவர்ட்ஸ் ஹையர் ஹை அப்படிங்கிறது நம்ம நிஃப்டியில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் ஹாஃப் அன் ஹவர் கேண்டில் அப்படிங்கிறதுனால இட் வில் டேக் டைம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் அப்படிங்கிறது நம்ம இதை பார்ப்போம். அண்ட் எஸ்டர்டேலேருந்து 2 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். எனிவே பொசிஷனலாக மட்டுமே பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். நாட் வித் இன்ட்ராடே. இன்ட்ராடே அப்படின்னா கூட உங்களுக்கு பை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ பை அப்படிங்கிறது தான் எடுக்கணும். அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது சின்ன டார்கெட்டாக இன்னும் சின்ன டார்கெட்டாக 22,750 இந்த ரேஞ்சு போயிட்டு டச் பண்ணலாம் என்னையை பொறுத்தவரை. அண்ட் அகெயின் அங்கேருந்து கீழே வந்துட்டு ஒரு நியர் 22,700 ரேஞ்சில் வந்து பை நடக்கும். திரும்பவும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிலோ 22,600க்கு கீழே கொஞ்சம் வீக்காக தெரியுது. பட் இருந்தாலுமே கீழே சப்போர்ட் இருக்கிறதுனால பெருசாக கீழே விழுந்துடாது. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அதாவது 22,600 இந்த ரேஞ்சில் திரும்பவும் சப்போர்ட் தான் எடுக்கும். அதனால் கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பொசிஷனலாக மட்டுமே ஹோல்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய வியூ. அண்ட் நியூவாக சில ஸ்டாக்ஸை பிஹெச்இஎல் இதோட ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பை நடக்கணும். கீழே வந்து தான் பை நடக்கணும். பட் இன்னும் பை இல்லை. இதை ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு பை நடந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு என்ட்ரி எடுக்கலாம் பிஹெச்இஎல் பொறுத்தவரை. என்டிபிசி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் கிட்ட இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் கீழே வர வேண்டியது இருக்குது. 367 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு 370 பிரேக் பண்ணால் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். அப் டு 375 வரை டார்கெட் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். இன்ட்ராடே பேஸ் பண்ணிவிட்டு 10 மினிட் டைம் ஃப்ரேம் தான், அதனால் 4 ஹவருக்குள்ளார கிடச்சிரும். அண்டு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் மோட்டார் எஸ்டர்டே கொடுத்ததில்ல பை அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கொடுத்து திரும்ப அப்படியே ஹோல்ட் ஆகிட்டாங்க. திரும்பவும் அப்படியே ஸ்டே பண்ணலாம். பை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு டார்கெட் அப்படிங்கிறது 212425 வரைக்கும் நம்ம டார்கெட் எடுக்கலாம். அண்ட் ஸ்டில் பை அபோவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2084க்கு மேலே பையராக இருக்கலாம். இனியை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய இடத்துல டிமாண்ட் ஜோன்ஸுக்குள்ளார தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் பை அபோவ் 2084 டார்கெட் 2124. சீமென்ஸ் இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு பை அப்படிங்கிறது தெரியறது. அண்ட் இது இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஒரு டிமாண்ட் ஜோன் தான். அண்டு டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6061 அப்படிங்கிறது நம்ம டார்கெட் பண்ண முடியும். அண்டு 5920க்கு மேலே பையராக இருக்கலாம். அப் டு த டார்கெட் ஆஃப் 6061. அண்டு இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுத்தால் போதுமானது. அகெயின் இன்ட்ராடேக்கானது 15 மினிட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈவினிங் எடுத்துடலாம். நாளை கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பி கேர்ஃபுல். ஸ்மால் ரிட்டர்ன் கிடைச்சா கூட நம்ம குவிட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அகெயின் வோல்டாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் கொடுத்து நிற்கிறாங்க. பட் இன்னும் ப்ராப்பராக நிற்கணும். ஸோ சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது 1483க்கு டிமாண்ட் ஜோனாகவும் 1484க்கு பை அபோவ் அப்படிங்கிற ஜோனாகவும் இருந்துட்டு வருது. டார்கெட் 1523 வரை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் வி நீட் கன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் அந்த கன்ஃபர்மேஷனுக்கு மேலே 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நல்ல
நிற்கிறதான்னு பார்த்துட்டு மார்னிங்கு அதன் பிறகு பை எடுத்தால் போதுமானது. இம்மீடியட்டாக பை வேண்டாம். ஹீரோ மோட்டோ கார்ப் இது வந்து பார்த்தீங்கன்னா பையில் இருந்துட்டு வராங்க. பேஸ்ட் ஆன் த 15 மினிட் டைம் ஃப்ரேம் பை அப்படிங்கிறது இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. அண்ட் பை கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 4577 இதுக்கு மேலே அண்ட் 4633 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஒரு எக்ஸலண்ட்டான டார்கெட் தான். 15 மினிட் வச்சிருக்கிறதுனால ஹோல் டே டைம் எடுத்துரும். இட் வில் டேக் டுமாரோ ஆல்சோ. ஒரு சின்ன ப்ராஃபிட் ஹையர் ஹை கிடைச்சா கூட ஓகே தான். கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். பிஎன்பி அகெயின் பையில் இருந்துட்டு வராங்க. டிமாண்ட் ஜோன்ஸ் தான் 137 அப்படிங்கிற ரேஞ்சில் டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. டார்கெட் அப்படிங்கிறது இங்கே இருந்துட்டு ஃபர்தராக 145 வரை போகணும். அண்ட் பை அபோவ் 139க்கு மேலே. இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நம்ம மீண்டும் அனதர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.